பாரிஜாதம் 9. அன்று வழக்கம் போல சுனிதா தன் அறையில் இருக்க அஸ்வின் அவள் பெற்றோருடன் பேசிக் கொண்டிருந்தான். இன்று நேற்றல்ல, கடந்த 6 மாதங்களாகவே இதுதான் அவன் வழக்கம். நாள் கணக்கில் டியூட்டி முடித்து வீடு திரும்புபவனுக்கு மனைவி இல்லாத அறை நிச்சயம் நரகமாகத்தான் இருந்தது. ரெஸ்ட் எடுக்கவும் தோன்றாமல் நேரே மாமனார் வீட்டிற்கு வந்து விடுவான். என்ன ஒன்று, சுனிதாவிடம் பேசவோ நெருங்கவோ முயற்சிக்காமல் அவள் பெற்றோருடன் நேரம் செலவிட தொடங்கியிருந்தான். அதே சமயம் மனைவியை சைட்டடிக்கவும் தவறுவதில்லை. என்னதான் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தது 2 மாதங்கள் என்றாலும் தேனிலவு தொட்டு இருவருக்கிடையிலான நெருக்கம் அடுத்து வந்த நாட்களில் கூடியதே தவிர குறையவில்லை. அஸ்வின் நிச்சயம் நல்ல கணவன்தான், மறுப்பதற்கில்லை. அதனாலேயே அவர்கள் வீட்டின் சட்டத்தை உடைத்து சுனிதாவை வேலைக்கு செல்ல செய்திருந்தான். அஸ்வின் அவளுக்கு பக்கபலமாக இருப்பதாலேயே ஜெயந்தியும் மோகனும் அஞ்சுவை பேசுவது போல பேசுவது நடத்துவது என்ன அப்படி யோசிக்க கூட தயங்கினர். சுயநலமானவனாக இருந்த போதிலும் அவள் வரையில் அன்பானவன், அக்கறை எடுத்து அவளுக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பவன். ஆனால் சுனிதாவின் எதிர்பார்ப்பே வேறு. அஸ்வின் நல்ல கணவனாக இருக்கும் முதல் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்பது அவள் விருப்பம். ஓரளவு மனைவியின் எதிர்பார்ப்பை அறிந்தவன் வீட்டிலும் முன்பு போல விலகி இருக்காமல் குடும்பத்தில் தன் பொறுப்பை தானே எடுத்து செய்ய தொடங்கியிருந்தான். ஆர்த்தி மட்டுமல்ல, பொதுவாகவே அண்ணன் பிள்ளைகளோடு அத்தனை ஒட்டுதல் இல்லாமல் இருந்தவன் இப்போது அவர்களோடு நேரம் செலவிட தொடங்கிவிட்டான். முன்பெல்லாம் வீட்டில் பொருட்கள் தீர்ந்தால் நந்தினி அவனிடம் சொல்லவே தயங்குவாள். அரவிந்த், அசோக் என்று யாரிடமாவது சொல்லி வாங்கி வர செய்வாள், அல்லது அவளே கடைக்கு சென்று விடுவாள். இப்போதெல்லாம், அண்ணி வெளியில போறேன், ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அம்மாவுக்கு மாத்திரை வாங்க போறேன், குழந்தைகளுக்கு மருந்து வாங்கணுமா என்று கேட்டு செய்ய தொடங்கிவிட்டான். நந்தினிக்குமே அவன் மாற்றம் பெரும் ஆச்சரியம்தான். போதுமே சுனிதா, இதுக்கு மேலேயும் அஸ்வின் தம்பிய சோதிக்காத. என் வீட்டுக்காரர் மாதிரியே ரொம்ப பாசமானவர். நீ எதிர்பார்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திக்கிட்டு வரார். புதுசா கல்யாணமானவங்க இப்படி பிரிஞ்சிருந்தா நாளைக்கு இதுவே கண்ணுக்கு தெரியாத விரிசலை உண்டாக்கிடும், புரிஞ்சுக்கோடி என்றாள். அக்கா, எனக்கு மட்டும் அவரை விலகி இருக்க விருப்பமா என்ன? எங்களை மட்டுமே பார்த்தா அப்புறம் அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கிறது தனி சுகம். இப்ப என் புருஷன் பார்வை என்ன சுத்தியே வட்டம் அடிச்சிட்டு இருக்கு, அதை அனுபவிக்க விடுங்க என்றாள் புன்னகையோடு. பாக்குறேன், இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி தம்பிய தனியா அல்லாட விடுறேன்னு. ரொம்ப நாள் தாங்காதுன்னு தான் நினைக்கிறேன் என்று சுனிதாவின் முகம் அன்னிச்சையாக சிவந்து போனது. அடி சக்க, உன்னாலேயே தம்பியை பிரிஞ்சிருக்க முடியாதப்போ எதுக்காக உன்னையே கஷ்டப்படுத்திக்கிற? இதெல்லாம் அஞ்சுவுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா சுனிதா. அவளுக்காகவாவது சீக்கிரம் வா. அடுத்த மாசம் அவரோட பர்த்டேக்கு அங்க இருப்பேங்க்கா. நிஜமா வாடி? அப்போ அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் செஞ்சு ஜமாய்ச்சிடுறேன். அஞ்சுவையும் குழந்தையும் கூட்டிட்டு என்றவளை இடையிட்ட சுனிதா, அக்கா அக்கா ஒரு நிமிஷம், நான் சொல்றது முழுசா கேட்டுட்டு மீண்டும் ரெடி பண்ணுங்க என்றாள். என்ன? வீட்டுக்கு வந்ததும் நாங்க கிளம்பிடுவோம்க்கா. என்னடி சொல்ற? வந்த வேகத்துல கிளம்புறீங்களா? தனி கொடுத்தனமா? அச்சோ அக்கா, தனி கொடுத்தனும் இல்ல, செகண்ட் ஹனிமூன். அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி ட்ரிப் லிஸ்ட் கூட அதுக்கேத்த மாதிரி போட சொல்லியிருக்கேன். அப்பாடா, ஒரு நிமிஷம் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. இப்பதான் கேட்கவே சந்தோஷமா இருக்கு என்றவள் முடிக்கும் முன்னமே, உங்க சந்தோஷத்தை உங்களோடவே வச்சுக்கோங்க, அவருக்கு இது சர்ப்ரைஸ், மாமா கிட்ட கூட மூச்சு விடக்கூடாது என்றாள். ஓகே, ஆனா அஞ்சுவுக்கு மட்டும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறேன் என்றதற்கு புன்னகையோடு சம்மதித்தாள் சுனிதா. மருத்துவமனையில் இருந்த அசோக்கின் குடும்பத்திடம் விசாரணை செய்வதற்காக வந்திருந்த செந்தில், அசோக் கண் விழிச்சாச்சா என்றார். இன்னும் இல்லை சார். இது நிச்சயமா ஆக்சிடென்ட் தானா? உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? சார், நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாது. இந்த நாய் ஜெயில இருந்து வந்ததும் நேரா அந்த தருதலையை தேடி போயிருக்கு. அப்பதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. யாரு சொல்றீங்க என்றவரிடம் கவியை பற்றி சொன்னவன், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், நாங்க வீட்டுல இருந்தோம். ரவி தான் கால் பண்ணி விஷயத்த சொன்னான். நாங்க அடுத்த நாள் காலையில தான் வந்தோம். உங்களுக்கு யாரும் எதிரி இல்லாம இருக்கலாம் மிஸ்டர் அரவிந்த், ஆனா உங்க தம்பிக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? என்ன சார் சொல்றீங்க? 6 மாசம் ஜெயில இருந்திருக்கான். அங்க யாரோடவாவது பிரச்சனையாகி இருக்கலாம். அந்த பகையால அவங்க இவனை தீர்த்து கட்ட நினைச்சு இதை ஆக்சிடென்டா மாத்தி இருக்கலாம் சார். ஆனா அவனுக்கும் எங்களுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. அதனால எங்களுக்கு இதை பத்தி தெரியாது என்றான் அரவிந்த். ஓகே, ஜெயில இருந்து வந்ததும் கவியை பார்க்க போன அசோக் அங்க தங்க போறதா தானே உங்ககிட்ட சொன்னார் ரவி? ஆமா சார், அவனோட ஃபேமிலியில ப்ராப்ளம் இருக்கிறதால கவி கூட தங்க போறதா சொன்னவன் சீக்கிரமே 2 பேரோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றதாவும் சொல்லிட்டு இருந்தான். சரி, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அசோக்கை பார்க்க அந்த கவிலையா வரலையா? அவங்களுக்கு விஷயம் தெரியாதா? இல்லை சார். ஏன்?
சார், அசோக்க காப்பாத்துற வேகத்துல கவிக்கு சொல்லணும்னு தோணல. அவங்களுக்கு விஷயம் தெரியாது. ஓகே, எனக்கு கவிலையாவோட அட்ரஸ் வேணும். அண்ட் அசோக் கண் விழிச்சதும் மறக்காம எங்களுக்கு தகவல் கொடுங்க என்று செந்தில் கிளம்ப ஜெயந்தி ரவியை அழைத்தார். சொல்லுங்கம்மா. நீ சொன்னது உண்மையா ரவி? எதை பத்திமா கேக்குறீங்க? இவ்ளோ ஆனதுக்கு அப்புறமும் என் புள்ள அந்த பொண்ணை கட்டிக்க நினைச்சானா? ஆமாம்மா, கவினா அவனுக்கு உயிர். அந்த பொண்ணு இவன் மேல உயிரையே வச்சிருக்கு. அவளை என்னைக்கும் கைவிட முடியாது, சீக்கிரமே கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான் என்று அவன் முடிக்கவில்லை. அதற்குள் அந்த சிறுக்கியால எல்லாமே நாசமா போச்சு என்று ஜெயந்தி ஒரு பாடு ஒப்பாரி வைக்க அதை கேட்டுவிட்ட அரவிந்த், ச்சே, திரும்பவும் அஞ்சுவ பேசுறியே, நீ எல்லாம் எப்போதாமா திருந்த போற என்றவன் அதற்கு மேலும் அங்கிருக்க முடியாமல் வெளியேறினான். ரவி, எனக்காக ஒரு உதவி செய்யறியாப்பா என்றார் கண்களை துடைத்தபடி. என்னம்மா, சொல்லுங்க. என் பிள்ளைய நிச்சயமா இவனுங்க வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. என்னாலையும் அங்கிருந்து வர முடியாது. ஆனா என் புள்ள ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கணும். மா, அந்த பொண்ணு எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரியா ராஜா என்று ஏக்கமும் எதிர்பார்ப்புமாக ஜெயந்தி கேட்க, எதுக்குமா? அந்த பொண்ணுதான் என் மகனுக்கு பொருத்தமானவர். ஆனா அவங்க கல்யாணம் நடங்கிறதுக்குள்ள என்னென்னமோ ஆகி போச்சு. அந்த பொண்ணு அசோக்குக்காக உயிரியே விட போயிருக்கா, தெரியுமா உனக்கு? இப்ப அவன் இந்த நிலைமையில இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா என் பிள்ளைய விட்டுட்டு போக மாட்டான். அந்த பொண்ணாலதான் இவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். என் மகனை அந்த மகராசி கையில புடிச்சு கொடுத்துட்டா போதும். நான் கிருஷ்ணா ராமான்னு கிளம்பிடுவேன். இல்ல இந்த கவலையே என்ன அரிச்சு தின்னுடும் ரவி என்றார் வேதனையோடு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா நான் கவியை கூட்டிட்டு வரேன் என்றான் ரவி. நீ மகராசனா இருக்கணும் சாமி, சீக்கிரமே கூட்டிட்டு வாப்பா. என் பையன் அவன் முகத்துலதான் விழிக்கணும். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அசோக் சொன்னான். அவ பக்கத்துல இருந்தாதான் அசோக்கால அவன் நிலைமைய ஏத்துக்க முடியும். உனக்கு புரியுதா? புரியுதுமா. கவிதான் என் பிள்ளைக்கு ஏத்த ஜோடி. என் கண் எதிரில இல்லைனாலும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எங்க இருந்தாலும் நல்லா இருந்தா போதும் ரவி என்று அவனை அனுப்பிவிட்டு மருமகளுக்காக காத்திருந்தார் ஜெயந்தி. அதே நேரம், உன்னை யாருடா அம்மா கிட்ட இவ்வளவு சீக்கிரம் சொல்ல சொன்னா என்று நண்பனிடம் சீறிக்கொண்டிருந்தான் சர்வேஸ்வரன். என்னைக்கு இருந்தாலும் தெரிய வேண்டியது தானே மச்சான். இல்லைன்னு சொல்லலடா, ஆனா நான் பக்குவமா அம்மாவுக்கு விஷயத்த சொல்லியிருப்பேன். நீ பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டதால என் மேல கோச்சுக்கிட்டு அன்னில இருந்து இன்னைக்கு வர பேசாம இருக்காங்க. நான் அவசரப்படலடா, ஆனா குலதெய்வ கோயில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட என்றான் பகலவன். அப்படி என்ன நடந்துருச்சு? அத்தை பொங்கல் வச்சிட்டு இருந்தப்போ நம்ம காசி தாத்தா அங்க வந்தாருடா. ஆரம்பத்துல அத்தை கிட்ட நல்ல விதமா பேசினவர் நேரமாகவும் அத்தைய ரொம்ப மோசமா பேசினதோட உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு அத்தை தான் காரணம்ன்ற மாதிரி பேசினாங்க. என்னடா சொல்ற? ஆமா மச்சி, மாமாவை கடைசி காலத்துல பாத்துக்காம துரத்தி விட்ட பாவம் தான் அத்தைக்கு உடம்பு முடியாம போனது. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி அவங்க மனச ரொம்பவே நோகடிச்சிட்டார். இது என்னடா மடத்தனமான பேச்சு என்று சர்வா சீரிட, ஊர் உலகத்துல யாரு வப்பாட்டி இல்லாம இருக்கா? சிவபிரகாசம் இன்னொருத்திய வச்சிருந்த போதும் ஊர் உறவுல ஒரு விசேஷம் இல்லாம பொண்டாட்டிய உன்னதான கௌரவமா சபையில நிறுத்தினா அந்த நன்றி கூட இல்லாம நடந்துகிட்ட பாவம் தான் உங்களை துரத்துதுன்னு சொன்னாருடா. எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ அமைதியாவா இருந்த? எனக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்னடா? நானும் நல்லாதான் மச்சி கேட்டேன். ஆனா அவர் பசங்க இன்னும் நம்ம பங்காளிங்க எல்லாருமே மாமாவோட சொத்து வசதி வாய்ப்ப அனுபவிச்ச நன்றி கூட இல்லாம அவரை தூக்கி எறிஞ்சத கடவுளே மன்னிக்க மாட்டாரு. இப்ப குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு கும்பிட்டா மட்டும் பாவம் கழிஞ்சிடுமான்னு கேட்டாங்கடா. அதோடு மாமாவையே மதிக்காதவங்களுக்கு அவரோட குலதெய்வம் மட்டும் ஆகுமான்னு கேட்டதுல அத்தை முழுசா உடைஞ்சு போயிட்டாங்க மச்சி. அவங்களை எப்படி தேத்துறதுன்னே தெரியலடா. யார் யாருடா பேசினா என்று சர்வேஸ்வரன் கேட்கவும் அங்கிருந்தவர்களின் பெயர்களை சொன்னவன், மச்சி, முழுக்க முழுக்க வைத்தறிச்சல்ல பேசுறாங்கடா. ஊரை விட்டு போன நீங்க திரும்ப அதே இடத்துல வீடு கட்டிட்டு இருக்கிறது எல்லாரோட கண்ணையும் உறுத்துது. இத்தனை நாள் அத்தை அங்க வரல, இப்ப தனியா கிடைக்கவும் மொத்த வன்மத்தையும் கொட்டிட்டாங்க. அத்தையும் நான் பாவி, அவங்க சொல்ற மாதிரி கூடவே இருக்காம தப்பு பண்ணிட்டேனா? ஒருவேளை நான் கட்டின புருஷனுக்கு மதிப்பு கொடுக்காம போனதுதான் இப்ப என் பையனை இந்த நிலைமையில நிறுத்திருக்கான்னு ஒரே அழுக. அதனாலதான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. உண்மை தெரிஞ்ச பிறகு நான் என்ன சொல்லியும் அவங்க கேட்க தயாரா இல்ல. நேரா 5 வீட்டுக்கு தான் போகணும்னு ஒரே பிடிவாதம். நான் என்னடா செய்ய? உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியாம இருந்ததுக்கு இது எவ்வளவோ தேவலடா. நீ அம்மா கிட்ட விஷயத்த சொல்றதுக்கு பதிலா எனக்கு கால் பண்ணிருக்கணும் மச்சான். இப்ப பாரு, ஏன் பெரிய மனுஷனுக்கு அன்னைக்கு அண்ணன் கிட்ட பொண்ணு கேட்க தெரியுது, என்கிட்ட சொல்ல தெரியலான்னு கேக்குறாங்கடா. நியாயம் தானே மச்சி என்று பகலவன் சிரிக்க,
வாய மூடுடா. 5 கழுத்துல தாலி கட்டின பிறகுதான் அவங்க என்கிட்ட பேசுவாங்களாம். அட, இது நல்லா இருக்கே. என்ன சொல்லு மச்சி, அத்தை உன்னை விட புத்திசாலி. உன்னை எப்படி மடக்கி காரியம் சாதிக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பகலவா என்று சர்வா பல்லை கடிக்க, நீ 5 பேசினது கேட்டிருக்கணும் மச்சான். அப்ப அத்தையோட பிடிவாதம் சரின்னு உனக்கே புரியும். என்னடா சொல்ற? 5ஓட மனசு மாற நீ காத்திருந்தா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். அதனால சீக்கிரமே 5 கிட்ட பேசி கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. மச்சான், உனக்கு தெரியாது, 5 ரொம்ப பாவண்டா. அந்த பொறுக்கி அவளை மனுஷியா கூட நடத்தல என்றவனுக்கு 5 கட்டிலுக்கு லாயக்கற்றவள், மரக்கட்டைக்கும் அவளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது என்று இன்னும் மோசமாக அவள் பெண்மையை அசோக் கவியிடம் விமர்சனம் செய்தது காதில் ரீங்காரமிட சர்வாவின் முகம் கசங்கி போனது. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது மச்சான். இது 5வுக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயம். என்னால அவளை கட்டாயப்படுத்த முடியாது என்றான் தீர்மானமாக. உன்னை நான் கட்டாயப்படுத்த சொல்லவே இல்லையேடா. இந்த கல்யாணம் உனக்கு எந்த அளவு முக்கியமோ அதே அளவு 5வுக்கும் அவசியம்னு புரிஞ்சுக்கிட்டா அத்தையோட பேச்சு நியாயமானதுன்னு உனக்கு புரியும் என்றிட சர்வாவிற்கு மற்றொரு அழைப்பு. சரி மச்சான், நான் அப்புறம் பேசுறேன் என்றவன் எஸ்பியின் அழைப்பை ஏற்று குட் மார்னிங் சார் என்றான். அதெல்லாம் இருக்கட்டும்யா. மினிஸ்டர் ஆலவந்தானோட காலேஜ்ல நடந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் நிறுத்த சொல்லி சொன்ன பிறகும் ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க என்றார். சார், அவரோட காலேஜை ஒட்டி இருக்கிற ஃபாரஸ்ட்ல ஒரே நாள் நைட்ல ஆயிரக்கணக்கான மரங்களை அழிச்சிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பறவைகள் விலங்கு பற்றின கவலை இல்லாம ஐடி செக்டாருக்காக கிளியர் பண்ணினத ஸ்டூடெண்ட்ஸ் நியாயமான முறையில தட்டி கேட்டு அமைதியா தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அவங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல. யார் சரி தப்புன்னு முடிவு பண்றது நம்ம வேலை கிடையாது. இப்ப அமைதியா தான் தெரியும், ஆனா இது எந்த நிமிஷத்துலயும் வன்முறையா மாறும். முதல்ல எல்லாரையும் கலைஞ்சு போக சொல்லு, இல்லையா லத்தி சார்ஜ் பண்ணி அள்ளி போடு. சாயந்தரத்துக்குள்ள அங்க ஒருத்தன் இருக்க கூடாது சர்வா என்று கட்டளையிட்டார். சார், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வயலண்டா என்று சர்வா ஆரம்பிக்க அதை கேட்க தயாராக இல்லாத எஸ்பி அழைப்பை துண்டித்து விட்டு தன் எதிரே இருந்த ஆலவந்தானிடம், சார் நீங்க கவலைப்படாதீங்க, முதல்ல மீடியாவை துரத்த சொல்லி ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். அங்க நெட்வொர்க் கனெக்ஷனும் கட் பண்ணியாச்சு. எந்த நியூஸும் நம்மள மீறி வெளியே போகாது என்றார். லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு சர்வா ஆலவந்தானின் கல்லூரிக்கு கிளம்பிய நேரம் அவனுக்கு கமிஷனரிடமிருந்து அழைப்பு வர அவர் அலுவலகத்திற்கு சென்றான். அதே நேரம் இங்கே மருத்துவமனையில் 10 நிமிஷம் தாமா விசிட்டர்ஸ் டைம், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வந்துடணும் என்று செவிலியர் அசோக்கை பார்க்க அனுமதிக்க முதல் ஆளாக உள்ளே நுழைந்தார் ஜெயந்தி. மருத்துவ உபகரணங்களின் உதவியோடு படுத்திருந்த மகனை பார்த்தவருக்கு அழுகை பீரிட்டது. வாயை பொத்திக்கொண்டு அழவும், மா சொன்னா கேளு, அழாத என்றான் அஸ்வின். பாத்தியா அஷு, என் புள்ள நிலைமைய 4 நாளா பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். நம்ம யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? ஏன் அந்த ஆண்டவன் நம்மள மட்டும் இப்படி சோதிக்கிறான் என்று ஜெயந்தி ஒப்பாரி வைக்க அரவிந்தும் அஸ்வினும் எரிச்சலோடு பார்த்து கொண்டிருந்தனர். அங்கே இருந்த நர்ஸ், இந்தாங்கம்மா, எத்தனை முறைதான் உங்களுக்கு சொல்றது? ஒவ்வொரு முறை பார்க்க வரும்போதும் இப்படிதான் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. சார், நீங்க சொல்ல மாட்டீங்களா? இது ஐசியூ, ஒன்னு அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்ல கூட்டிட்டு போங்க. சாரி சிஸ்டர் என்றபடி ஜெயந்தியை வெளியில் அழைத்து வர மீண்டும் அழத் தொடங்கினார். அங்கிருந்த சீனியர் நர்ஸ், மா இது ஹாஸ்பிட்டல், திரும்ப திரும்ப இப்படி ஒப்பாரி வைக்காதீங்க, மற்ற பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகும். அதுவும் டாக்டர்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல ரவுண்ட்ஸ் வந்துருவாங்க. அவங்க கண்ணுல இதெல்லாம் பட்டுச்சு என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. கொஞ்சம் வாய மூடுங்கம்மா என்று எச்சரித்த செவிலியர் அவரை அந்த தளத்தில் இருந்து வெளியேற்றிட அப்போதும் அடங்கினார் இல்லை ஜெயந்தி. 3 பிள்ளைங்களை அருமை பெருமையா பெத்து வளர்த்த. மத்தவங்களை விட இவனுக்கு தான் என் மேல பாசம் அதிகம். ஆனா அவன் இப்ப கிடக்கிற நிலைமைய பார்த்தா பெத்த வயிறு பத்திக்கிட்டே எரியுது என்று மீண்டும் தன் அழுகையை தொடங்கினார் ஜெயந்தி. மா சத்தம் போடாதீங்க. இன்னும் என் புள்ள ஏன் கண்ணை திறக்கல? பெரிய ஆஸ்பத்திரி, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா லட்சக்கணக்கில் பணத்தை மட்டும் சொலையா வாங்கிட்டு இப்படியா படுக்க போட்டிருந்தா எப்படி என்று வெடித்தார். அசோக்கிற்கு அடிவயிற்றில் மட்டுமல்லாது பின்னந்தலையில் கால் கைகளில் பலத்த அடிபட்டு இருந்தது. மா சத்தம் போடாதீங்க என்று மற்றொரு செவிலியரும் சொல்ல யாருக்கும் அடங்குவதாக இல்லை ஜெயந்தி. என் பிள்ளைய காப்பாத்துவீங்கன்னு தானே இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா என் கையாலேயே கையெழுத்து போட வச்சு என் மகனோட வாழ்க்கையை சீரடிச்சிட்டீங்களே, நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களா என்று சபிக்க தொடங்கி விட்டார். மா வாய மூடு, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சு போச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற என்று அரவிந்த் கண்டிக்க, ஏமா இப்படி மானத்தை வாங்குற? அதுதான் அன்னைக்கு டாக்டர் தெளிவா சொன்னாங்களே, அவனுக்கு அடி வயிற்றுல மட்டும் இல்ல தலை கை காலையும் பலமா அடிபட்டு இருக்குன்னு. அப்ப கண்முழிக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படியே உன் மகன் கண் விழிச்சாலும் உடனே எல்லாம் பேச முடியாது, புரிஞ்சுக்கோ. இல்ல நீ வீட்டுக்கு கிளம்பு, உன்னை இங்க கூட்டிட்டு வந்து தப்பா போச்சு என்றான் அஸ்வின். சார்,
டாக்டர் அம்மா ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க, தயவு செஞ்சு உங்களை கூட்டிட்டு போங்க, இல்ல பிரச்சனை ஆகிடும் என்று அவசரப்படுத்தினார் செவிலியர்.